Hi friends, என் பேர் ஸ்டெல்லா லில்லிராணி. முதல்ல கருவேப்பிலையை எண்ணெயில் ஃப்ரை பண்ணிக்கணும். எண்ணெய் பொரிக்கிறதுக்கு அன்னாசி பழம் 1 கப்பு, கொஞ்சம் உப்பு போட்டு கலந்துக்கணும். ஜீரகத்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், லெமன் ஜூஸ் 1/4 ஸ்பூன், தேன், ஆலிவ் ஆயில் 1 ஸ்பூன் ட்ரெஸ்ஸிங்காக, கருவேப்பிலையை ஆறின பிறகு உருவி க்ரஷ் பண்ணி போடணும். அப்போ தான் அதோடைய டேஸ்ட்டும் அதோடைய ஃப்ளேவரும் அந்த பைனாப்பிளில் இறங்கும். இப்போ கொஞ்சம் மாதுளம்பழம் முத்துக்களை இந்த சேலடில் கொஞ்சம் அலங்கரிக்கிறதுக்கு போடலாம். சேலடு ரெடி ஆயிடுச்சு. அதை எப்படி டெக்கரேஷன் பண்ணுன்னு பார்க்கலாம். லெட்யூஸ் இலையை எடுத்துக்கலாம். லெட்யூஸ் இலை இல்லைன்னா முட்டைகோஸ் இலையை கூட எடுத்துக்கலாம். வெள்ளரிக்காய் வேணும்னா இது மாதிரி 2ஆக கட் பண்ணி அதே மாதிரி கேரட்டு துருவினது, புதினா இலை, கொஞ்சம் கோஸ் இருந்தால் கொத்தமல்லி. அன்னாசி பழத்தை கட் பண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இதே மாதிரி கருவேப்பிலை அன்னாசி பழம் போட்டு சேலட் பண்ணி கொடுத்தாங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சாப்பிடாத பிள்ளைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கருவேப்பிலை அன்னாசி சேலட் ரெடி.